அன்புக்கு அவளை பிடிக்குதோ இல்லையோ, அவ இங்க நல்லா செட்டில் ஆயிட்டா. ரூம்ல அவளை திட்டுறதும் கத்துறதும் என்ன வெளியே தெரியவா போகுது. அவ கூட வெக்கமே இல்லாம எவ்வளவு சந்தோஷமா கிளம்பி போறா பாத்தியா அவ. அவளுக்கு வெக்கமானும் ஒண்ணுமே இல்ல அண்ணி. அதெல்லாம் பார்த்தா இவ்வளவு சொகுசான வாழ்க்கை இங்க அனுபவிக்க முடியுமா என்ன அவ? ஆனா அவ இந்த ஜென்மத்துக்கு இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டா. அதெல்லாம் இவளுக்கு எங்க புரிய போகுது. இவதான் ஃப்ரெண்டுன்னு அவ மேல உயிரா இருக்கா. இங்க பாரு வெண்ணிலா, இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ. இப்படி அழுதுகிட்டு ஃபீல் பண்ணி உட்காரதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த கண்மணி இந்த வசதியான வாழ்க்கையை விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்க மாட்டா. அன்பு அவளை அடிச்சாலும் மிதிச்சாலும் இங்க இருந்து அவ போகவே மாட்டா. ஏன்னா அவளுக்கு அன்பை விட உன்னை விட இங்க கிடைக்கிற வசதியும் வாய்ப்பும் தான் அவளுக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நாங்க அடிச்சு சொல்றோம், இங்க இருந்து அவ போகவே மாட்டா. அதே மாதிரி அவ இங்க இருக்கிற வரைக்கும் அன்பு பக்கத்துல நெருங்க விடவே மாட்டா. உன்னாலையும் அவனை நெருங்கவே முடியாது. இன்னொன்னு சொல்றேன் வெண்ணிலா, நல்லா கேட்டுக்கோ. எப்பவும் நல்லா ஞாபகத்திலே வச்சுக்கோ. புருஷனா ஃப்ரெண்டான்னு வந்துட்டா அவளுக்கு நீ ஒண்ணுமே கிடையாது. உன்ன ஒரு விஷயமாவே அவ மதிக்க கூட மாட்டா. அதான் இப்ப புரிஞ்சுக்கிட்டே. காலையில அவ்வளவு சீக்கிரம் கடையை கூட திறந்திருக்க மாட்டானுங்க. ஆனா நீ அந்த புடவைய அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த. உன்கிட்ட அதை கட்டிட்டு வரேன்னு சொல்லி தானே உன் ஆசையை கிளப்பிட்டு போனா. கடைசியில உன் மூஞ்சில எப்படி கரிய பூசினா பாத்தியா? விடு, அவ இப்ப பேசுற நிலைமையிலயா இருக்கா? நாம தான் அவன் நல்லதுக்காக இவ்ளோ சொல்றோம்ல, யோசிக்கட்டும். அதுவும் கரெக்ட் தான் அண்ணி. இருந்தாலும் வெண்ணிலா, கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறேன். அது ஒண்ணும் இல்ல, ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, மயிலே மயிலேன்னா இறக்க போடாதுன்னு. அந்த கதை தான். உனக்கு வேண்டியத நீ தான் பறிச்சுக்கணும். அன்புக்கு அவளை பிடிக்கவே பிடிக்கலனாலும் அவரை விட்டு தரவே மாட்டா. அதனால நீ தான் அவரை உன்கிட்ட புடிச்சு இழுத்துக்கணும். நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காம இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தனா அழுதுட்டே இருக்க வேண்டிய